Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்கு அந்த லெவலுக்கான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது பேங்கிங் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் வந்துட்டு தயவு செய்து அட்டென்ட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. பிகாஸ் எல்லா டாபிக்குமே வந்துட்டு நம்ம இங்க அப்ரோச் பண்ணும்பொழுது எப்படி பண்ணலான்ற ஐடியாஸ் வந்துட்டு இந்த மாதிரி செஷன்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? ஸோ உள்ள கூட வந்து நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ல இருந்து போய் அப்படியே அட்டென்ட் பண்ணாம உள்ள என்னன்னு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது நிறைய வேர்ட்ஸ்க்கான மீனிங் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஒரு லைன் ரீட் பண்ணும்பொழுது அந்த வேர்டே தெரியல அப்படின்ற பட்சத்துல அது என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, அந்த விஷயங்கள் கூட நம்ம செஷனை பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்லர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை கெயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாட்ச் த கம்ப்ளீட் செஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு பிளாங்க்குமே செக் பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு இல்லாம எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஸோ இன்னொரு உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நோ எரர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ எரர் ஸ்பாட்டிங் கண்டுபிடிக்கிறோம், ஸோ கண்டிப்பா எரர் நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. சரியா? ஸோ மைட் பி எரரே இல்லாம இருக்கும். ஸோ அந்த மைண்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நமக்கு இருக்கணும். சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதுனால இங்க டவுட்டா இருக்கு, இங்க மட்டும் தான் எரர் இருக்கும் அப்படின்னு போடுவோம்ல. ஸோ அந்த ரீசனுக்காக சொல்றேன். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். In all that time he had neither moved nor show any interest in the rescue attempt. Okay, சரி. ஸோ இங்க வந்துட்டு இன் ஆல் தட் டைம், ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஹீ சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்துல நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பட் பாஸ்ட்ல இருக்கிறதுனால ஹேட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க நைதர்னு கொடுத்திருந்தா நைதர் கூடவே ஒரு வார்த்தை வரும். அது என்ன வரும்? நார் வரும். ஓகேயா? ஸோ நார் இஸ் ஆல்சோ இயர். அப்போ எய்தர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கூட என்ன வரும், நமக்கு ஆர் வரும். ஸோ நம்ம கிராமட்டிக்கல் ரூல்ஸ் செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ நைதர் நார், எய்தர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது அது பக்கத்துல இருக்கிற வேர்பா இருந்தாலோ இல்லாட்டி வந்து சப்ஜெக்டா இருந்தாலும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ இல்ல சில டைம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் சப்ஜெக்டோட வேர்பை எடுக்கிற மாதிரி அந்த ரூலுமே நமக்கு இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்பொழுது நைதர் மூவ்டுன்னு சொல்றாங்க, நார் பக்கத்துல நமக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க, ஷோன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வாட் ஹேஸ் டு கம் சேமா இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஷோடுன்னு வரணும். ஓகேயா? ஸோ நைதர் மூவ்ட் நார் ஷோட் எனி இன்ட்ரெஸ்ட் இன் த ரெஸ்கியூ அட்டெம்ப்ட், பிகாஸ் இங்க நமக்கு ஆட்னும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பாஸ்ட்ல நமக்கு இருக்கு. ஓகே, சரி. அப்ப நமக்கு எங்க எரர் இருக்கு, சி பார்ட்ல இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The cost of this project escalated a lot in the later stage. Thus, the journey on this landmark has become expensive for users. So, most importantly, travelers will have to kept on paying the toll for the next 35 years. So, ஒரு விஷயத்தையும் செக் பண்ணும்பொழுது the cost, okay, of இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ திஸ் பக்கத்துல நமக்கு சிங்குலரா தான் நமக்கு நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்கலேட்டட். ஓகே, ஸோ எஸ்கலேட்டட் இஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எஸ்கலேட் ஆகுதுன்னு சொல்லலாம்ல, விச் இஸ் பாஸ்ட்ல தான் இருக்கு. a lot in the later stage, so you don't have error over there. So thus, so ஒரு விஷயத்தை நீங்க கன்க்ளூட் பண்றீங்க, thus என்ன சொல்றீங்க, the journey on this landmark has பக்கத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, v3. அப்ப become நம்ம v1ல எழுதணும்னா பிகம், பாஸ்ட்ல சொன்னா பிகேம் சொல்லுவோம், அப்போ v3ல சொல்லணும்னா பிகம் தான். ஸோ கரெக்டா இருக்குல்ல? ஓகே, ஸோ பிகம் எக்ஸ்பென்சிவ் ஃபார் யூசர்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிராவலர்ஸ் என்ன பண்றாங்க, வில் இருக்கு, அது பக்கத்துல என்ன வேர்ப் இருக்கணும், v1. அப்ப ஹேவ் ஃபார்ம்ஸ்ல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்னது, ஹேவ். டூ பக்கத்துல என்ன வரணும், நமக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம்னா இந்த kept வருமா? ஸோ பேஸ் ஃபார்ம் என்னது கெப்டுக்கு, keep. ஓகே, ஸோ to keep on paying the toll for the next 35 days. So where you have the error, the third part of your sentence. Okay, next one. The First World War was bring about a significant improvement in the position of women and in perception of women. Okay, so and கொடுத்திருக்காங்களா? So position of women ஒரு phrase-உம், அடுத்தது என்னது, the perception of women's position and அவங்க perceive பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க the world war, okay, which is singular. இங்க didடும் இருக்கு, wasம் இருக்கு, ரெண்டுமே நம்ம helping verbs இன்னும் யூஸ் பண்ணலாம். do forms இருக்கு, be form verbs கொடுத்திருக்காங்க. சரி, ஸோ இங்க வந்து did யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பக்கத்துல யூஸ் பண்ற verb எப்படி இருக்கும், பேஸ்ல இருக்கும். அதாவது இப்போ do
or does நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும்பொழுது பக்கத்துல என்ன verb யூஸ் பண்ணணும் V1 forms தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க bringனா brought-ன்றது past ஆயிரும். அப்போ V1 form is this. ஓகே ஸோ இப்போ நீங்க was வரும் அப்படின்னா ரெண்டுமே நம்ம போவோம்னு சொல்லிடலாம். ஓகே அப்போ did வரும்னு சொன்னா அந்த was மட்டும் தான் நம்ம eliminate பண்ண போறோம். Where the First World War did bring about a significant improvement in the position of women and in the perception of women சொல்ல முடியும். So you have the error in the first part of your sentence. Okay. So first வந்து நமக்கு எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது எரர் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சில இடத்துல இருக்கும். பட் தென் வென் யூ ப்ராக்டிஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் டைப் ஆஃப் எரர் இஸ் தட். ஓகே ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுனால மற்ற டாபிக்ஸ்க்குமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால தான் எப்பவுமே எங்கே எரர் இருக்குன்றதை விட என்ன எரர்ன்றத நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே ஸோ தே வுட். ஸோ தே பக்கத்தில் வுட் இஸ் அ மோடல் வேர்ப். வேற அது பக்கத்தில் நமக்கு V1 யூஸ் பண்ணியிருக்காங்களா. வுட் ஆர்கியூ தட் திஸ் இஸ் ஃபார் டிட்டரண்ட் purpose, but they also use it to project power காகவும் யூஸ் பண்ணுவாங்க as we know. Okay, so not necessarily against each other but against lesser powerful countries. Okay, so இங்க வந்து against each other அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே விஷயம் பட்டன் கம்பேர் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் against lesserன்றது கம்பேரிட்டிவ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரணும் less powerful countries. Okay, so comparison case இங்க எதுவுமே நமக்கு சொல்லல. so எங்க நமக்கு error இருக்கு D partல. so option 4 தான் கரெக்டான ஆன்சர். okay, next question. so it is neither. so இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே மாதிரி ஒரு ரூல் இருக்கு. இப்போ நம்ம என்ன தேட வேணும், இந்த neither பார்த்தா nor இருக்கான்னு தேடணும். அப்ப இங்க it is இருக்கு. so it பக்கத்துல என்ன வரும், நமக்கு சிங்குலர் verbs தான் வரும். அப்போ it பக்கத்துல நமக்கு is தான் கொடுத்துருக்காங்களா, which is singular verb and presentல இருக்கு. அப்போ neither பக்கத்துல என்ன வந்திருக்கணும், nor வந்திருக்கணும். ஆனா or கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு error என்னன்றத we could find it here itself. so examல கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா don't go further. okay, so இதை வந்து போட்டுட்டு போயிடணும். சரியா? an obsession or nor a projection of his mind, although it certainly does compel him. so does is what, it is a do verb. so இது பக்கத்துல என்ன வரணும், V1 வரும்னு சொன்னா அப்போ கம்பெல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே சரி. ஸோ இப்போ வந்து நமக்கு செகண்ட் பார்ட்ல we have the error. next question. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும்பொழுது இப்போ இந்த கான்செப்ட்ல S1 and S6ன்றது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இது இல்லாம ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க இந்த சைட்ஸை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஆர்னா அது கூட இன்னொன்று வரணும். ஸோ அது லாஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். பட் இந்த பட்சத்துல வந்து யூ கேன் நாட் find out that இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்பொழுது you cannot find out the particular reason. so அப்போ என்ன பண்ணுங்கன்னா பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று take this particular sentence. so இது கூட ஏதாச்சும் பேர் பண்ண முடியுமா அந்த விஷயங்களை கூட நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா he அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ heன்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வருமா, அடுத்து வந்து talk and theyன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ if someone turned them upside down. ஓகே ஸோ he noticed that these idols. ஸோ வந்து idols பற்றி பேசியிருக்காங்க. okay, so did not eat, drink or a statue or equal or talk ன்னு சொல்லலாமா. அப்ப yes அதுக்கப்புறம் நமக்கு R வரும் அப்படின்னு சொல்லலாம். talk and they could not even turn themselves right side up. okay, so themselves right side up if someone turned them upside down. so இது சொல்ல முடியுமா? ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. சரி, ஸோ இப்போ எஸ்ஆர் நமக்கு பேரு. அப்போ எஸ்ஆர் பேர்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. சின்ஸ் இஸ் சைல்ட்ஹுட் his heart had been full of hatred for these idols. ஓகே ஸோ அவர் வந்து ஃபுல்லா ஹேட்ரட் தான் வச்சிருந்திருக்காங்க these idolsக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஹிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, his childhood. ஸோ அப்போ ஹீன்ற பர்சன். ஓகே ஸோ மேல தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன சொல்ல முடியும், he could not understand how a sane person could make a statue and then worship what he had made. okay அப்போ QP வரும் அப்படின்னு சொல்லலாமா பேரிங்ல. அப்போ QP சேர்ந்து வருதுன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ ஹீன்றது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சென்டென்ஸ்லன்னு பார்த்தா ஹீ இங்கேயும் தான் இருக்கு. இப்போ இதை ரீட் பண்ணும்பொழுது இமீடியட்டா ஸ்டாச்சு பத்தி தான் நம்ம சொல்ல முடியும். வேர் Q and P is a pair. so option 3 is the right answer. okay so next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்துட்டு என்ன வரும்னு பார்க்கலாம். ஒரிஜினலி தீஸ் வேர் த நேம்ஸ் ஆஃப் குட் பீப்புள் ஹூ ஹேட் லிவ்ட் அமங் தெம். ஓகே ஸோ யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த பீப்புள்
அவங்க முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேட்டர் ஜென்ரேஷன்ஸ் டிட் நாட் ஈவன் நோ வை தே ஹேட் பீன் எரெக்டட். ஓகே, ஸோ லேட்டர் ஜென்ரேஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்ல பேர் வாங்கியிருக்கிறத பேசியிருக்காங்க. ஆஃப்டர் சம் டைம் ஹவெவர் பீப்புள் பிகான் டு வர்ஷிப் தீஸ் ஸ்டாச்சூஸ். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தே ஸ்டார்டட் வர்ஷிப்னா அந்த ஸ்டாச்சூஸ் பத்தி நம்ம சொல்லியிருக்கணும். இங்க எடுத்தோன்னா வந்து தே ஒன்லி நோ their parents, யார் parents ன்னு தெரியல. After their deaths and statues of them were erected to keep their memories alive. That is how idol worshipping developed. Okay, so ஐடில் வர்ஷிப்னா என்னது? ப்ரேயர் பண்றது தானே வர்ஷிப் பண்றாங்க. அப்போ தே ஒன்லி நோ த பேரண்ட்ஸ் அட் ப்ரேட் டு தெம். தட் இஸ் ஹவு ஐடில் வர்ஷிப்பிங்னு ஒன்று டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாமா? அப்போ சென்டென்ஸ் ஆர்ல முடியுதுன்னா இது ஒன்று தான் நமக்கு ஆர்ல முடியுது. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் அண்ட் சி. கண்டிப்பா வரும் பாருங்க. ஒரிஜினலி தீஸ் வேர் த நேம்ஸ் ஆஃப் குட் பீப்புள் ஹூ ஹேட் லிவ்ட் அமங் தெம் ஆஃப்டர் தேர் டெத்ஸ். ஓகே, ஸோ அந்த people இருக்காங்களா அவங்க தான். After their death, statues of them were erected to keep their memories alive. So correct இருக்கா? Okay, so after some time, however, people began to worship these statues. அப்ப அந்த these statues முன்னாடி அந்த statue என்னன்றத நம்ம சொல்லிட்டோம். ஓகேயா? சரி. So later generations did not even know why they had been erected. So they only knew okay, so இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன they knew அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் they only knew the parents had prayed to them. That is how idol worshipping has developedன்றத சொல்லியிருக்காங்க. Okay, so next one. So bid to develop its own germ warfare capability. Okay, so இங்க வந்து ஒரு bid நடக்குதுன்னு சொல்றாங்க. So these prisoners. Okay, so these பக்கத்துல நமக்கு plural verb தான். அப்ப அந்த prisoner பத்தி ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ்ல பேசியிருக்கணும். So அது எங்க பேசியிருக்காங்க? Okay, so these prisoners na like infecting prisoners. Okay, so like infecting prisoners with virulent strains of anthrax, plague, cholera and other diseases. Okay, so இந்த மாதிரி diseases இருக்கத பத்தி சொல்லியிருக்காங்க. So these prisoners were often subject to excruciating vivisections. Okay, so இங்க வந்து இந்த இதுக்கு அப்புறம் தான் நமக்கு p வரும். So ஆருக்கு அப்புறம் நமக்கு p இருக்க sentences like you have 1, 2 and 3. so மூணுமே நமக்கு இருக்கு. ஓகே, so இப்ப சென்டென்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்? லைக்னு ஆரம்பிக்குமா? ஆர்ல. so இந்த இடத்துல போடும்பொழுது develop warfare capabilities like infecting prisoners. Okay, bid to develop its own germ warfare capabilities like infecting prisoners with virulent strains. Okay, so இந்த சென்டென்ஸ் நம்மளால இது கூட கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேயா? ஸோ எடுத்தோன்னே என்ன பண்றாங்க? பிரிசனர்ஸை இன்ஃபெக்ட் பண்றதை பத்தின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா போடுறீங்க அப்படின்னும் பொழுது இமீடியட்டா பி இருக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் 3 சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ கியூ வந்து கண்டிப்பா இட் cannot be a introductory sentence. ஸோ வேற ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்க வந்து 2 பக்கத்துல யூ நீட் அ verb. கரெக்டா? ஓகே, அப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் அ adverb which is given here. அப்ப அது பக்கத்துல நமக்கு verb வேணும்ல. அப்ப verb search பண்ணா நமக்கு deprivedன்றது verb. அப்போ இங்க பாருங்க, the government of Imperial Japan resorted to incredibly deprived and inhuman methods of experimentation. ஓகேயா? ஸோ அப்போ வந்து எஸ் அதுக்கப்புறம் கியூ. அப்ப எஸ் அதுக்கப்புறம் கியூன்றது யூ ஹாவ் ஒன்லி இன் திஸ் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அட்வர்ப்ஸ் பக்கத்துல வேர்ப் இருக்குன்ற க்ளூஸ் வச்சு நீங்க பேர் பண்ணலாம். அடுத்தது என்ன கிடைச்சிச்சு? தீஸ் பிரிசனர்ஸ்னா அந்த பிரிசனர்ஸ் யாருன்றது இங்க இருந்தது. அதை வச்சு ஆருக்கு அப்புறம் நமக்கு பி வரும் அப்படின்றது சொல்ல முடிஞ்சது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So next நமக்கு comprehension இருக்கு. So we are going to read the comprehension. அப்பதான் நம்ம solve பண்ண முடியும். சரியா? Okay. So in an image from Afghanistan. Okay. So இது அப்படியே நம்ம visualize பண்ணி we can read it. Okay. So ஒரு image from Afghanistanல இருந்து வந்திருக்கு that went viral this week. Okay. என்ன image பாத்தீங்கன்னா, women in black hijab confronts a Talib pointing a gun at her chest. Okay, so it's nothing but hijab na என்ன அர்த்தம்னா, இந்த முஸ்லிம்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா, ஒரு பர்சன் வந்து அவங்கள கன் வச்சு நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள பாயிண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்ல வந்து கன் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஒரு இமேஜ் வந்து இட் வாஸ் லைக் வைரலா ஆயிருந்திருக்கு ஒரு வீக் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. her head is held high, she is speaking up.
Okay, so அவங்க வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. But this is only one of the several dramatic images that have emerged of women demonstrating extraordinary courage to protest against how everything is being stripped away from them. Okay, so இங்க வந்துட்டு courage is what அவங்க ரொம்ப பிரேவா இருக்கிறத பத்தி சொல்றாங்க. எல்லாமே it is stripped away is like it is removed away from them by the new regime. Okay, so புது ஆட்சியினால எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு சரியா. ஸோ அவங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட் த பேரல் ஆஃப் கன்ஸ், பீட்டிங்ஸ், விப்பிங்ஸ் ஆர் ரிலிஜியஸ் டெஸ்பாட்டிசம்ஸ். வாட் இஸ் டெஸ்பாட்டிசம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூவல் பவர்னால நடக்கிற பிரச்சனைகளை தான் சொல்றாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்துக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் கண்டினியூ த பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, ஸோ சலிமா மசாரி, who used to be a district governor until a month ago, described then the areas controlled by Taliban thus: no women exist there anymore, not even in cities. Okay, so இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, so because தாலிபானோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால no women வந்து were existing there, அந்த சிட்டிஸ்ல வெளியில கூட யாருமே இல்ல. They are all imprisoned in their homes. Okay, so she was both acknowledging that women in large swaths of Afghanistan did not get to enter modernity even in the last 20 years. So அவங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டே இல்ல. ஸோ அவங்களுடைய லார்ஜ் ஸ்வாட்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் லைக் இறுக்கி அவங்கள வந்துட்டு கட்டி வச்சிருக்க ஒரு விஷயம். ஓகேயா, அது என்னன்றத சொல்றாங்க. ஸோ 20 இயர்ஸா இல்ல. அண்ட் அண்டர்லைங் ஹவு ப்ரெஷியஸ் த நியூ லிபர்ட்டிஸ் வேர் ஃபார் தோஸ் ஹூ ஹேட் கம் டு என்ஜாய் தெம். ஓகே, ஸோ அது எவ்வளோ ப்ரெஷியஸா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணியிருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் தோஸ் ஹூ அட்டெண்டட் co-ed schools and universities became doctors and engineers and journalists and cricketers and soldiers and ministers. Okay, so co-edல படிச்சவங்க being told how today's Taliban is much more progressive than its previous avatar. Okay, is salt on raw wounds. Okay, so it is something very crucial. Okay, so ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயத்த லீட் பண்ணிருக்காங்க. So this is a idiom which is given here. Is a salt on a raw wound நம்ம பொழுது ஒரு காம்ப்ளிகேஷன். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து லீட் பண்றதுல யூ ஹேவ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் நம்ம பொழுது இதை நம்ம சொல்லலாம் சரியா. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, கோவிட்ல படிச்சவங்க இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. பட் வை இஸ் தட் விமன் இஸ் நாட் சென்ட் அவுட்ன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு பேசியிருக்காங்க. ஸோ விமன் ஆர் ப்ரொடெஸ்டிங் பிகாஸ் தே ஹாவ் அ பீக்கர் வியூ ஆஃப் வாட் தாலிபான் வாண்ட்ஸ் டு டூ டு தெம். ஓகே, ஸோ வாட் இஸ் பீக்கர் வியூன்னு பார்த்தீங்கன்னா பேட் வியூவை தான் சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆல்சோ த டிட்டர்மினேஷன் டு ட்ரை டு அவாய்ட் த worst. ஓகேயா, ஸோ ஒரு நெகட்டிவிட்டி அன்பிளசண்டான ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. டு அவாய்ட் இஸ் அன்பிளசண்டா இருக்கிறது த worst. ஓகே, ஸோ தே ஆர் நாட் கேம்பைனிங் ஒன்லி ஃபார் தெம் செல்ஸ் பட் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், தேர் டாட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ அவங்க வந்து சண்டை போடுறது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தெம் பட் தென் இட்ஸ் ஃபார் தேர் டாட்டர்ஸ் ஆல்சோ விச் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பேராகிராஃப் விச் இஸ் வெரி ஷார்ட். ஓகே, ஸோ நமக்கு இப்படி தான் சம்டைம்ஸ் இருக்கும் எக்ஸாம்ல. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கம்ப்ளீட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆன்சர்ஸ் நம்ம போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் விமென் டு பி கரேஜியஸ் அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் இன் லைஃப். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சூஸ் த ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் பர் த பேசேஜ். ஸோ என்ன வந்து ஆத்தர் சொல்றாரு, ஓகே, சின்ஸ் தே ஆர் ப்ரோன் டு பி எக்ஸ்டர்னலி டேமேஜ்டுன்னு சொல்றாங்களா விமென், ஆர் தேர் லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் இன் த சொசைட்டி, ஆர் தேர் ஆர் டிசைரஸ் டு லேர்ன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், தென் தே நீட் டு protect the country wherever they are. That is the qualification needed for different jobs. So are they talking about different jobs? அவங்க qualification இல்ல அவங்க தான் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்ல அவங்க வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும், இதெல்லாம் நமக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ their life is precious in the society. ஸோ அந்த மாதிரி இல்லை, அவங்க வெளியில வரக்கூடாதுன்னு தான் திணிச்சு வச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் ப்ரோன் டு பி எக்ஸ்டர்னலி, சீக்கிரத்துல டேமேஜ் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ ப்ரோன் இஸ் வாட் சீக்கிரத்துல பாதிக்கப்படுற விஷயங்களை. ஸோ நேத்து கூட வந்து ஒரு ஸ்கின் ரிலேட்டடா ஒரு ஃபில்லர் பார்க்கும்போது இந்த ப்ரோன்ன்ற வேர்டை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 1 இஸ் மோர் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So what was the information revealed by district governor Salima Mazari? So அவங்க வந்து பேசியிருந்தாங்கல்ல, ஸோ ஸ்டார்டிங்ல அவங்க பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்க வந்துட்டு ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியல, நம்ம சர்ச் பண்றீங்க மேலே போய் அப்படின்னா அதை எப்படி நீங்க வந்துட்டு சர்ச் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேமை போய் தேடணும். ஓகே, ஸோ நியர்பை தட் டெஃபினட்டா வந்து தட் பாயிண்ட் வில் பி மென்ஷன், மைட் பி இட் வில் பி இன்டைரக்ட். ஸோ நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும் சரியா. ஸோ ஆப்கான் இஸ் கோயிங் டு பி ரூல்ட் பை அனதர் கண்ட்ரியா, இல்லை த விமென் ரேஸ் in Afghanistan is in danger அப்படின்னு சொல்லலாமா, இல்லாட்டி தாலிபான் are going to imprison women after their
capture. Afghanistan women are very proud of their nationality. Women, the whole world learning the strength of women in the Afghanistan. So first 3-4 eliminate பண்ணிடலாம். அடுத்தது is going to be ruled by another country. No, they never mentioned it. Don't assume things. Whatever is there in the passage, அதான் ஆன்சரா கொண்டு வரணும். சரியா? Okay, so are going to imprison women after their capture. So அவங்கள வந்து வெளியிலே வராம எங்கேயுமே இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்களா. So option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next question. Okay, so next என்ன கொடுத்திருக்காங்க, what is the central theme of the passage? So இதுக்கு நம்ம என்ன போட முடியும், passage நம்ம படிச்சிருக்கோம். So women should be thankful to the constitutional for the offered protection. So they have to be thankful. They have to be courageous and intelligent. Women should be given priority in all activities of the country. Women should be worshipped for betterment of the nation, or women would provide necessary service during war. So what will be the answer? So edachu predict panna mudida? Okay, so constitution பத்தி பேசல. Okay, so அவங்க எப்படி இருக்கணும், பாயிண்ட் மென்ஷன் பிசிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப பிரேவா கரேஜியஸா இருக்கணும். ஓகேயா? ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி தீம் கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது கரெக்டா தெரிஞ்சது படிச்சு முடிச்சு அப்படின்னா அதை வந்து அப்ரோச் பண்ணுங்க. சரியா? எப்பவுமே வந்து ரீட் பண்றதுல எந்த அசம்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். இஃப் நாட் நீங்க வந்து அந்த கொஸ்டினை போடாம இருக்கிறது பி மோர் பெட்டர். ஓகேயா? சரி. ஓகே, ஸோ சூஸ் அ வேர்ட் சிமிலர் இன் த மீனிங் வித் த வேர்ட் இன் போல்ட் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ ஸ்வேத். ஓகே, ஸோ ஸ்வேத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருந்தேன், டு கவர் ஆர் ரேப். ஓகே, ஸோ இறுக்கி கட்டுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னல. ஸோ சிமிலர் மீனிங் கேட்டிருந்தா ரேப் இருக்கு, ஓப்பன், அன்கவர், கண்ட்ரோல், டை அப். ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So next one is, what is the important aspect in the present passage that would erase one of the dangerous social evil? Okay, so what will be the important aspect? So என்ன aspectல பேசியிருக்காங்க, revolt against Talibans, இல்ல women safety, social tradition, importance of modern thinking, இல்ல rebellious thinking of Talibans. Actually Talibans வந்து அவங்கள வெளியிலே வரவிடாம பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அவங்க வந்து they want to revolt against Talibans, which is first option தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next one. So next one is stripped away. Okay, so அந்த வேர்டுக்கு என்ன சொல்ல வராங்க, ரைட் ஆப்ஷன் அண்டர்லைன்ட் வேர்டுக்கு. So stripped away is like ஒரு விஷயத்தை வந்து you're trying to remove. Okay, so அப்படியே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். So collect back, put away, gather together. Gatherனா சேர்க்கிறோம். Put away is you're trying to throw things. Okay, so collect back now already போட்டது you're trying to take. ஓகேயா? ஸோ இங்க வந்து stripped away அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான மீனிங் தான் கேட்டிருக்காங்க. from them by the new regime. ஸோ ஒரு புது ஆட்சியிலேருந்து அவங்கள we have to pull off, which is option 5 is possible. So step out. ஏதோ ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா யூ ஹாவ் டு கீப் யுவர் லெக் அவுட், ஆர் யூ ஹாவ் டு லைக் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னும் பொழுது ஸ்டெப் அவுட் பண்ணணும்னு சொல்லலாம். இங்கே இஷ்யூஸ் ரிலேட் பண்ணி பேசும்பொழுது என்ன ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ண முடியும்னா புட் ஆஃப் இஸ் மோர் பாசிபிள். ஸோ கான்டெக்ட் மேலே நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த இது வரும் அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆப்ஷன் as the inference of the passage about women in Afghanistan. What is inference? A conclusion. What you're trying to conclude என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So women to be physically strong, conditions of women deteriorating in the society. What is deteriorating is ஒரு விஷயம் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். Women don't need education, or women can rule the country, or expecting bright future to the female to next generation. So what do they talk about? Women oda physically strong ah irukanonu solranga, which is first option தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next one. சால்ட் ஆன் அ ரா ஊன்ஸ். ஸோ இதுக்கு நான் அங்கேயே சொல்லியிருந்தாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க ஒரு சுச்சுவேஷனை சொல்லலாம், ஒரு லீட் பண்ண ஒரு சுச்சுவேஷன். சால்விங் த எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம், கண்ட்ரோலிங் த எமோஷன்ஸ். ஸோ எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதா, இல்லை அக்ரவேட்டிங் த ப்ராப்ளம். ஸோ காம்ப்ளிகேட் ஆயிருக்குன்னா அக்ரவேட் இஸ் லைக் இன்க்ரீசிங் அ ப்ராப்ளம், ஒரு குழப்பம் கொண்டு வர மாதிரி. இப்போ சால்ட் ஆன் அ ரா வூண்ட். ஓகே, ஸோ ஒரு அடிப்பட்ட ஒரு வூண்டில் சால்ட்னா கண்டிப்பா அது எரியுது அப்படின்னு தான் சொல்லலாம்ல. ஸோ இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் தானே சொல்வீங்க. அப்போ ஆப்வியஸா என்ன சொல்லலாம், இந்த இதுக்கு நம்ம ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ராங்லி ஸ்பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கோனா செக் வெதர் வி ஹாவ் எரர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ராங்லி ஸ்பெல்ட்னு வந்தால் ஃபர்ஸ்ட் வந்து எதை செக் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்க
blanks bold-ஆ இருக்கிறத first check பண்ணும். So if you don't have any error, okay, so அப்போதான் நம்ம inappropriate-ஆ இருக்கான்றத பார்க்கணும். error கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா don't go for reading. Okay, so இப்போ நீங்க read பண்ண start பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு time waste. ஓகேயா? So அதனால இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்பாச் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லும்போது சொல்லலாம். இட் வாஸ் அ எப்பாச் ஆஃப் பிலீஃப் அண்ட் இன்க்ரெடியாலிட்டி. ஓகே, ஸோ இன்க்ரெடியாலிட்டி டாக்ஸ் அபவுட் ஒரு அன்வில்லிங்னஸ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிலீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் வாஸ் அ சீசன் ஆஃப் லைட், இட் வாஸ் அ சீசன் ஆஃப் டார்க்னஸ், இட் வாஸ் அ ஸ்ப்ரிங் ஆஃப் ஹோப். ஸோ தெர் இஸ் நோ எரர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஆப்ஷன் 5. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெல்லிங் எரர்ஸ் ஆல்சோ. சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The petitioners said these restrictions were against the fundamental rights. Okay, so enshrined in the constitution. So அது எதுல அடங்கி இருக்கு? Constitutionல. The government had meanwhile said that these curbs, okay, so தடைகள் are needed to prevent any untoward incident in the valley. So untoward கரெக்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். There's no error. Okay, so இது என்ன incident? Untoward incident in the valley. So petitionersக்கு இந்த ஐக்கு பக்கத்துல 2 டி இருக்கா 1 டி இருக்கான்லாம் செக் பண்ணிக்கோங்க. So இங்கேயும் நமக்கு எரர் இல்ல. ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so next question. So in this land of inherent contradiction, these petitions add to the list. So wherein two sides have shown two different pictures which are diametrically opposite. Diametric na another diameter, right? So ரெண்டு பக்கமும் ஆப்போசிட்டா இருக்கு and factually irreconcilable. Okay, so சமரசம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. Justice Ramana said on Friday. Okay, so இங்கேயும் நமக்கு ஸ்பெல்லிங் எரரும் இல்லை, கான்டெக்ஸ்ட் நம்ம படிக்கும் பொழுதும் ஆப்ஷன் 5 தான் வருது. நான் உங்களுக்கு இங்கே சொல்லும் பொழுது ஃபுல்லாக ஏன் ரீட் பண்ணுறேன்னா அது இல்லைனா திருப்பி ரீட் பண்ணணும். ஸோ அது சொல்லும் பொழுது ஃபுல்லாக சொல்கிறேன். பட் எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டு போல்டை செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கோ இன் ஃபார் ரீடிங். ஸோ டைம் நமக்கு இருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக இட்ஸ் கோன் பி யூஸ்ஃபுல். ஓகே, சரி இங்கே பார்க்கலாம். பெங்கால் பிஜேபிஸ் ரெஃப்யூஜி. ஓகே, ஸோ ரெஃப்யூஜி என்ன ஸ்பெல்லிங்? ஒரு இ தான் வருமா? Okay, so I'll read, so you keep checking. Cell and RSS Batuhara Sahata Samiti has been active among Hindu migrants from Bangladesh. The TMC's 3 cell would aim to give special focus to all the communities, giving fair representation to the leaders of these communities. So namakku edhiliyume vera edathila illa. appo refugee enna spelling? GEE. Okay, so option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next one. Okay, so we have column. Okay, so column நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னும் பொழுது இந்த சைடும் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ சம்டைம்ஸ் சில க்ளூஸ் நமக்கு நல்லாவே புரியுற மாதிரி கூட இருக்கும். சரியா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நம்ம போட்டுடலாம். இப்போ இங்கே வந்துட்டு 1 பில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்லும் பொழுது I have $5 billion அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நான் 5 பில்லியன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த இடத்துல வந்து I have a value. சரியா? ஸோ 5,000 நான் சொல்வேன், இல்லை thousands of people அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அங்க வந்து அப்ராக்சிமேட்டா சொல்லும் பொழுது thousands ofன்னு சொல்லுவேன். இப்போ 1000 பக்கத்துல எஸ் வந்துட்டு வராதுன்னு பொழுது 5,000 நான் சொல்லும் போது சொல்லலாமா? ஓகே, ஸோ இப்போ இங்க 1 பில்லியன் நான் சொல்றேன்னா இங்க வந்து பக்கத்துல வந்து யூ நீட் அ நவுன். ஓகே, இப்போ இங்க 2 மில்லியன் சம் நவுன் வருது அப்படின்னும் பொழுது நம்ம எஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு கிராமட்டிக்கல் ரூல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ இங்க என்ன பேசியிருப்பாங்க? அண்ட் இந்தியா இஸ் ரிப்போர்ட்டட்லி ப்ரொடியூசிங் 1 பில்லியன் ஆஃப் சம்திங். ஓகே, ஸோ யூ நீட் அ நவுன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு, kept with இது ப்ரொபோசிஷன், இது verb, அப்போ என்ன வரும்? syringe. ஓகே, ஸோ ஊசியை தான் சொல்றாங்க. that cannot be reused by drug addicts. ஓகே, ஸோ திருப்பியும் அவங்க பண்ண முடியாது. ஸோ பி அண்ட் டி கன்ஃபார்மாக வந்துருச்சா? ஓகே, ஸோ அப்போ பி அண்ட் டி சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ வேற எங்கேயும் நமக்கு இல்லை, அந்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிஎன்எஃப் செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? ஸோ சிஎன்எஃப் பார்க்கலாம். இந்தியா டேக்ஸ் அ கேம்பெயின் டு இனாக்குலேட் 300 million people very seriously with newspaper and public reminders that 10 years ago. ஓகே, ஸோ இங்கே வாட் இஸ் இனாக்குலேட் இஸ் தடுப்பூசி போடுறாங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, which is option 1 is the right answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வேற ஏதாச்சும் கேட்ச் பண்ண முடியுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்ன்ற மோடல் வெர்ப் இருக்கு, பக்கத்தில் V1 தேவையில்ல. ஸோ V1 பார்க்கும்பொழுது அரேஞ்சிங் கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேட் விச் இஸ் V1. அப்போ இதை ரீட் பண்ணலாம். ரெட்டி ஆல்சோ
credits the Indian Administrative Service, which can coordinate work among states and vaccination centers, which is possible. அப்ப A and D possible na you have year and year. So இங்க பார்க்கும்பொழுது C-யும் E-யோட போகும்ன்றாங்க, C F-ஓடையும் போகும்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருதான்றதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வராது. ஓகே, ஸோ countries in Southeast Asia are gearing up. Okay, gearing up for ambitious vaccination campaigns, taking lessons from India's polio program. Okay, so இங்க country வந்து it is gearing up, it is like மேல வர்றத சொல்லலாம். Okay, so gearing up, arranging second visit to give the second COVID-19 vaccine. So இது ரெண்டுத்துல எது பாசிபிள்? ஸோ கண்ட்ரி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கு, ஆர் கியரிங் அப் அரேஞ்சிங் செகண்ட் விசிட்ஸ் டு கிவ் த செகண்ட் COVID-19 வேக்சின். ஓகே, ஸோ இங்கே வந்து சி அண்ட் எஃப் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. ஓகேயா, ஸோ இங்கே வந்து செட்டே ஆகலை. ஸோ கீரிங் அப் ஃபார் ஆம்பிஷியஸ் வேக்சினேஷன் கேம்பைன்ஸ். ஓகே, ஸோ நிறைய கேம்பைன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க கீரப் ஆகிறாங்க. டேக்கிங் லெசன்ஸ் ஃப்ரம் இந்தியாஸ் போலியோ ப்ரோக்ராம், விச் இஸ் ஆப்ஷன் 3 தான் மோர் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் சி. ஓகேயா, ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் ரெண்டத்தோடையும் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு மோஸ்ட்டாக வராது. இது டைப்பிங் எரரான்னு தெரியல. ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So Biden will have to find his own measure of China. So button கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பட்டன் நம்ம எதோட ரிலேட் பண்ண முடியும்? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேணுமா? ஓகே, ஸோ பைடன் வந்து will have to find his own measure. Okay, so for something he has to find a own measure of China, பட் இங்கே சைனா பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜின்ஜிங். ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு சைனாவில் இருக்க ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பட் இந்த ஹர்லி டேஸ் ஹிஸ், அப்போ ஹிஸ்னா பைடன் வந்து மேல் தானே. ஸோ இங்கே ஹிஸ்ன்ற ப்ரொனவுன் இருக்கு, விச் கேன் பி ரிலேட்டட். அப்போ டேஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் செட் அவுட் டஃப் லைன்ஸ் in the key issues. So இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ் பாயிண்ட் பட் இருக்கிறதுனால. அப்போ A and F is possible. அப்போ A and F is possible நம்மொழுது you have 2 and you have 4. அப்போ A and F மட்டும் தனியாக வந்தால் தான் அது. ஸோ B and E இல்லை C and Dல எது வந்தாலும் நம்ம சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ இங்கே வந்து இதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இன்க்ளூடிங் சைனாஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் யுகர் பாப்புலேஷன் of Xinjiang in the far west of China. So இது வந்து நம்ம சொல்ல முடியும். Next on the security of Taiwan, the self-governing islands of China's southern coast that Beijing claims as its own, which is definitely possible. Option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை நீங்க எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணி எடுக்கும் பொழுது you can find out all other answers also. சரியா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது blank. ஓகே, ஸோ blank வரும்பொழுது சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணுங்க. சென்டென்ஸோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் சென்டென்ஸோட பேக். இப்போ blank இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி. ஓகே, ஸோ அங்கே நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வேர்டு வருமா அப்படின்றதெல்லாம் வச்சு கூட நம்ம போட முடியும். சரியா, ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் ட்ராஜடிஸ் ஆஃப் த கொலாப்ஸ் ஆஃப் லோக்கல் ஜேர்னலிசம் dash America. Okay, சரி, so is that we are losing the stories of our local heroes, the stories that bind us all together in share civic pride. Okay, so across na என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா across. Okay, so the bridge is built across the river நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது அந்த ரிவருக்கு மேலே இப்படி வரும். ஸோ முழுவதும் அதை கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். where we can cross the particular river. around அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இது இருக்குன்னா இதை சுற்றி ஒரு விஷயம் இருக்குன்னும் பொழுது அரவுண்ட்னு சொல்லலாம். ஸோ பிட்வீன் பொழுது யூ நீட் 2, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ண மாதிரி சொல்வீங்க. ஸோ அமாங்கன்னும் பொழுது 2க்கு மேல இருக்கிறத கம்பேர் பண்ணதா நம்ம இருக்கணும். ஆல் ஓவர்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா, ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன தேவை அப்போ? ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் ட்ராஜடிஸ் ஆஃப் கொலாப்ஸ் நடந்திருக்கு ஆஃப் லோக்கல் ஜேர்னலிசம். பிட்வீன்னா we don't have 2 places. amongனா more than 2னா இங்க ப்ளூரல்லையும் இல்லை. ஆல் ஓவர்னா கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு இங்க சொல்லலை. ஸோ இந்த 3 ஆப்ஷன் போயிருச்சு. அப்போ எங்க இருக்கு? அமெரிக்காவை சுத்தியா இல்லை அமெரிக்காலையா? அமெரிக்கால தான் இருக்கு. ஓகே, ஸோ லோக்கல் ஜேர்னலிசம் அக்ராஸ் அமெரிக்கா இஸ் தட் we are losing the stories. ஓகேயா, ஸோ இது அதை சுத்தி இருக்குன்னா தான் இதை போட முடியும். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So an award-winning newspaper with 150 years of family ownership and where I had the great honor to dash as editor had to shut down in 2019. சரி, இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் வேணுமா நெகட்டிவ் வேணுமா அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அவார்ட் வின்னிங் நியூஸ் பேப்பர்னு சொல்றாங்க. அப்போ பாசிட்டிவ் தான் ஏதோ பேசுறாங்க. 150 years of family ownership இருந்திருக்கு. வேர் ஐ ஹேட் கிரேட் ஹானர். அப்போ ஹானர் கிடைக்குதுன்னா பாசிட்டிவ்.
to dash as editor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. serve as editor ன்னு சொல்லலாம், which is a positive word. Okay, so இங்க வந்து decline negative, deny is negative, refuse is negative and reject is also negative. So what will come there? So அங்க honor பண்ணிருக்காங்கன்னா to serve as editor had to shut down in 2019, which is option 1 தான் கரெக்டான answer. Okay, so next one. So I dash told our prophylactic sports reporter that I could not afford to send him to the state wrestling finals 3 day away. Okay, so நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க, which is a negative quote. Okay, so இப்ப glad-ஆ சொல்லுவீங்களா அத? நான் அனுப்ப மாட்டேன், இல்ல cheerful-ஆ சந்தோஷமா இந்த மாதிரி சொல்லுவோமா? No, actually you need a negative word, which is you regret. Okay, so என்னால பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ தப்பு பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம்ல, இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, ஸோ இதை பண்ண முடியாதுன்றத we have to code it in a negative way, which is option 4. Okay, அதே போல இங்க பாத்தீங்கன்னா toldன்ற verb இருக்குன்னா அது பக்கத்துல you need a adverb, which is regretfully. எல்லாமே நமக்கு அப்படிதான் கொடுத்திருக்காங்க. Okay, so next one. The coach was a great leader in our community and now I saw him as a real hero. Okay, who dash why local reporting on his team mattered to our community. Okay, so அப்போ the coach வந்து was a great leader ன்னு சொல்லிட்டாங்க in the community and now I saw. Okay, so இப்போ இங்க who அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியல் ஹீரோவை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ அங்கே ஐ சான்னும் பொழுது யூ நீட் வாட், யூ நீட் அ பாஸ்ட் வேர்ப். அப்போ இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டுன்றதுக்கு V1 ப்ரெசென்ட்ல சொல்லலாம். இதை வந்து நீங்க பாஸ்ட்ல சொல்லணும்னா அண்டர்ஸ்டுட்னு தான் சொல்லுவோம். ஹேஸ் அண்டர்ஸ்டுட்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஆயிரும். சரியா, இங்க நமக்கு தேவையானது பாஸ்ட் டென்ஸ் தான் தேவை. அப்போ ஆப்ஷன் 2 தான் வரும். Who understood why local reporting on his team mattered to our community. Okay, so next one. Okay, so next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, word swap. Okay, so wrongly spelled பார்த்துட்டோம். So obviously இது word swap தான் நமக்கு இருக்கு. Okay, சரி, so let's read it. Okay, so இதுல வந்து parts of speechல கொஞ்சம் clear-ஆ இருங்க. லைக் இப்போ வந்து ரிச்சர்ட் அஷ்வர்த்னு போட்டிருக்காங்களா, ஹூன்னு சொல்லும் பொழுது பக்கத்துல சிங்குலர் verb தான் வரும். அப்போ ஏ கண்டிப்பா மாறாது. ஸோ அப்போ ஏ கண்டிப்பா மாறாதுன்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சா. ஸோ இந்த மாதிரி ஏ வேற ஏதாச்சும் கூட இருந்தாலும் அதுவும் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் 87-year-old dementia father. Okay, so with adoptive recalls a trying moment at a supermarket. So பக்கத்துல you need a noun. அப்ப டியும் மாற போறது இல்ல. அப்ப you have only this. Okay, so B and C. நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லும் பொழுது with ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு நம்ம பொழுது அடாப்டிவ்னு எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க, you need a noun. ப்ரிப்போசிஷன் அங்க கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டிமென்டியா இஸ் மன சோர்வு ஆகி இருக்கிற ஒரு நோயின்னு சொல்லலாம். அப்போ வந்து care of his 87-year-old adoptive father with dementia, which is B and C has to be interchanged. Option 2 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next one. I have a character and I'm not fanatic. Okay, so what is fanatic is வெறித்தனமா ஒரு விஷயத்துல இருக்கோம் பொழுது சொல்லலாம். But I'm not ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, anyone that they cannot touch me but they can shoot me. Okay, so I am a patriot and I will protect my country and I'm more scared than them. Okay, சரி, ஸோ இங்க மோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் வந்து பக்கத்துல வந்து இஆர் ஃபார்ம்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா பேஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்க கொடுத்துருக்க ஸ்கேட் வந்து கண்டிப்பா நமக்கு கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, okay, so more scared than them அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ I have a character and I'm not scared of anyone அப்படின்னு சொல்லாமா, ஏன்னா because I had a doubt here, so அதை ரீப்ளேஸ் பண்ணா அது வருமான்னு பார்க்குறேன். So they cannot touch me but they can shoot me. I am a patriot and I will protect my country. I am more fanatic than them. Okay, so நான் இன்னுமே ரொம்ப அவங்கள விட வெறியா இருக்கேன்றத சொல்லலாம், which is sorry, not third one, which is A and D has to be interchanged. அப்போ என்ன வரும், ஆப்ஷன் 4 தான் வரும். Okay, so next one. So currently studying graphic design at a private learning center whilst completing her final year at the local university in Yangon. Okay, சரி, ஸோ இங்க வரைக்கும் பிலியோ இல்லாட்டி ஏலியோ நமக்கு இல்லை. அப்போ C and Dல தான் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. Okay, so Mar Hughes quite separation believes a journey through depression, illness and confidence. இப்போ இது வந்து நெகட்டிவ், இல்னஸும் நெகட்டிவ், இது மட்டும் எப்படி பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவீங்க? Okay, so quite confidence believes a journey through depression, illness and separation from her family. Okay, so அப்போ என்ன வரும் நம்ம சொல்ல முடியும், ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் வச்சு போட்டிங்கனாலே
பாதி விஷயத்த நம்ம போட முடியும். ஓகே. ஸோ செஷன் கம்ப்ளீட்டா பார்த்திருந்தா நம்ம வந்து நெறைய விஷயங்கள கெயின் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ யூ ஹேவ் டூ லைக் பிராக்டிஸ் எவ்ரி டே. ஸோ எக்ஸாம்ஸ் நமக்கு ரொம்ப நியரிங்கா இருக்கு. அதனால எவ்ரி டே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.